ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடலாமா கூடாதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொபைல் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ கூட நீங்கள் மொபைலில் தான் வந்து பார்த்துட்ருப்பீங்க. இப்போ எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது. ஆனால் இந்த மொபைலை வந்து எப்படி வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படி சொல்லி பலருக்கு வந்து தெரியல. வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பார்த்து வந்து வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த விலையுயர்ந்த மொபைலாக இருந்தாலும் சரி, விலை குறைச்சிருந்தாலும் சரி, நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுவும் பேட்டரியோட ஆயுள் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னா, முக்கியமானது மொபைலுக்கு வந்து பேட்டரி தான். அது எப்படி வந்து பார்க்கணுங்கிறோம். சில பேர் வந்து பார்த்தா நைட்டு ஃபுல்லாக வந்து போட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஆயுளை வந்து குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ராத்திரிலாம் போடாதீங்க. ஒரு 2 மணி நேரம் கூட போட்டாலும் பரவாயில்ல. இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கீங்க, இப்போ 6:30க்கு எந்திரிக்கீங்க, 5 மணிக்கு போடலாம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நேரம் தான். அப்போ அதை பற்றி வந்து உங்களுக்கு பயம் கிடையாது, இது கிடையாது. அப்போ பேட்ரி வந்து கிடையாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரேடியாக ராத்திரிலாம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில மட்டமான ஃபோன்லலாம் என்ன ஆகும், நேரா வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே வெடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ராத்திரில பொதுவா சார்ஜ் போடவே போடாதீங்க. வந்து போடுறதுனா ஒண்ணு 11, 12 மணிக்கு ஒரு பாதி சார்ஜ் போட்டு ஆஃப் பண்ணிருங்க. அப்புறம் காலையில வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஒரேடியா வந்து போட வேண்டாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, பேட்டரி எப்படி பாதுகாக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சும்மா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட சார்ஜர்லாம் வந்து போடுவீங்க. எந்த ஃபோனுக்குன்னு ஒரு சார்ஜ்ன்னு குடுத்துருப்பாங்க. அந்தந்த மொபைலுக்குள்ள சார்ஜர் போட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். பேட்டரி வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சார்ஜர் கிடைத்தாலும் சரி அதைய போட்டுருவாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். பேட்டரி வந்து சேவ் பண்ணுறதுக்கு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அந்த பேட்டரி வந்து தான் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ஃபோனு வந்து பேட்டரிய பொறுத்து தான் வந்து ஓடும். அதனால் நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து சில பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாள் ஃபுல்லா. அப்படி வந்து கண்டிப்பா வந்து நாள் ஃபுல்லா வந்து நீங்க வந்து போடவே கூடாது. ஓவரா வந்து ஒரேடியா வந்து அத போட்றாதீங்க. ஒரு 1, 2, 5 அப்படின்னு போகாதே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் யூஸே பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சார்ஜ் அப்படின்னா வந்து பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20க்கு குறைவாவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். 20% அப்படின்னாலே நீங்க சார்ஜர போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100% ஏற்றக்கூடாது. 80% ஆனோனே ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து 60% தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரேடியா சில பேர் 100% 90, 95 அப்படிலாம் போடாதீங்க. ஓரளவு ஆனோனே எடுத்துருங்க. அதே மாதிரி ரொம்ப என்னதான் வந்து முக்கியம் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு நான் வந்துருச்சேன். எனக்கு 5 தான் இருக்குது, 2 தான் இருக்குது, 1 தான் இருக்குது அப்படிலாம் வந்து ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது நல்லது கிடையாது. ஏன்னா உங்கள் மொபைல் நீண்ட காலம் வந்து உழைக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இஷ்டத்துக்கு போடுறது, இஷ்டத்துக்கு வைக்கிறது, சும்மா சும்மா போடுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மொபைல் வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும். அப்புறம் அடிக்கடி மொபைல் வாங்குற மாதிரி ஆகும். அதே மாதிரி உங்கள் மொபைல் வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, அது கவர் போட்டிருப்பீங்க. அந்த கவர வந்து உடனே கழட்டி வச்சுருங்க. ஏன்னா, அந்த வெப்பம் வந்து வெளியில போக வழி இல்லாம தான் சூடாகுது. அதனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர வந்து உடனே கழட்டி ஓரமா வச்சுருங்க. அது வந்து வெளியேறட்டும். அது மட்டும் இல்லாம பேட்டரி சார்ஜ் போடும்போது எப்போவுமே வந்து பார்த்தா, அந்த கவர கழட்டி வச்சுட்டு தான் நீங்க சார்ஜ் போடணும் அப்படின்னு இருக்கு. விதிமுறை வந்து பார்த்தீங்கன்னா, கவர கழட்டி வச்சு நீங்க சார்ஜ் போட்டு அது ஏன்னா சூடாகும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவர போடணும். கவரோட வந்து போடவே கூடாது. நிறையவே செய்ற தவறு அப்படின்னா, கவரோட போடாதீங்க. அப்போ சில ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் அதிகமா இருக்கும். அப்போ வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஹீட் அதிகமாகும்போது வந்து மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கோ, வெடிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் அதே மாரி செஞ்சுட்டு உடனே வந்து இப்படி நிறைய விதிமுறைகள் அதெல்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து உழைக்கும். ரொம்ப வருஷம் உழைக்கட்டாலும் ஒரு 4 வருஷம், 5 வருஷம் உழைச்சாலே வந்து போதும்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில. அதனால் வந்து நம்ம எந்நேரமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 4 வருஷம் உழைச்சாலே பெரிய விஷயம் அப்படிங்கலாம். அந்த 4 வருஷம் நல்லா இருக்கணும். அடிக்கடி சார்ஜ் வந்து போடாதீங்க. நீங்க உங்க இப்போ குளிக்க போகிறீங்க, வேலையா இருக்கீங்க, அந்த சமயத்துல சார்ஜ போட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் இப்போ ஆஃபீஸ் கிளம்ப போகிறீங்கன்னா, குளிச்சு கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அந்த நேரத்தில நீங்க சார்ஜ போட்டிங்கன்னா கடகடன்னு ஆயிட்டு போகுது. அதே சமயம் அதே மாரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாலே கடகடன்னு போடுங்க. ஒரு 50, 60 ஆயிடுச்சுன்னா வச்சுட்டிங்கன்னா, அப்புறம் காலையில வந்து போட்டுறலாம். இந்த மாதிரி வந்து நெறைய சேவ் பண்ணுறது மொபைல வந்து பண்ணுங்க. மொபைல்ல வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போடுறது வந்து நல்லது கிடையாது. இதெல்லாம் பின்பற்றினா உங்க மொபைல் வந்து 4, 5 வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து வரும். அதனால இங்க பாருங்க. இதே இந்த முறைய வந்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.